ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கோயம்பேடுலேருந்து ஆவடி வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றின ஒரு சில தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா காரிடார் 5ல இருக்கு. இந்த காரிடார் 5ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆவடி வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. இப்படி கோயம்பேடுக்கும் ஆவடிக்கும் இடையிலான இந்த 16 கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இதோடைய டோட்டல் காஸ்ட் அரௌண்ட் ஒரு 6,300 crores அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படி கோயம்பேடுல இருந்து ஆவடி வரைக்கும் பிளான் பண்ண இந்த மெட்ரோ ட்ரெயின் ரூட்டை ஏன் பட்டாபிராம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. எதற்காக பட்டாபிராம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, பட்டாபிராம்ல ஒரு டைடல் பார்க் கொண்டு வருது. இப்படி டைடல் பார்க் வரும் பட்சத்தில் அங்கே ஏகப்பட்ட பேர் வேலைக்கு வருவாங்க. ஸோ இதை பட்டாபிராம் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை பட்டாபிராம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு வந்தது. இன்னொரு பக்கம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, எதற்காக இதை பட்டாபிராம் வரைக்கும் நிறுத்திடணும், ஏன் இதை திருநெல்வேலூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. ஏன்னா திருநெல்வேலூரும் ஒன் ஆஃப் தி சென்னைஸ் மோஸ்ட் எமர்ஜென்ட் சபப்ஸாக வந்துட்டு இருக்கு, வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ திருநெல்வேலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலூர் மற்றும் பட்டாபிராம் மக்களும் இதையே தான் விரும்பினாங்க. அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரவிருக்கிறதுனால மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக பட்டாபிராம் அண்ட் திருநெல்வேலூர் ஏரியா சந்திச்சு வருது. இன்ஃபேக்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி வருதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஏரியாவுக்கு மெட்ரோ ரயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக தான் இந்த பகுதி மக்கள் இருந்தாங்க. ஆனால் அப்படி வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் இப்போதைய பதிலாக இருக்குது. ஒரு ஜூலை மாதம் மாதிரி நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரூட்டுக்கான டீட்டெயில்டு ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை ஒரு தனியார் நிறுவனத்திடம் வழங்கினாங்க. இந்த நிறுவனம் அந்த ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டை ஒருவேளை பட்டாபிராம் வரைக்குமோ இல்லைனா திருநெல்வேலூர் வரைக்குமோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாலையும் மெட்ரோ ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் இவங்க பட்டாபிராமையும் இன்க்ளூட் பண்ணலை, திருநெல்வேலியும் இன்க்ளூட் பண்ணலை. அவங்க கோயம்பேடுலேருந்து ஆவடி வரைக்கும் தான் அந்த டீட்டெயில்டு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, திருநெல்வேலூர் மற்றும் பட்டாபிராம் மக்கள், பட்டாபிராம் வாழ் மக்கள் இன்னும் கொஞ்ச நாள் மெட்ரோ ட்ரெயின் ரூட்டுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆவடிக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்கிறதுனால ஆவடி வரைக்கும் இந்த ட்ரெயின் ரூட்டை போட்டாங்க அப்படின்னா இதை பட்டாபிராமுக்கோ இல்லை திருநெல்வேலிக்கோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்குது. அதனால் இந்த பகுதி மக்கள் நிச்சயமாக ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ப்ராஜெக்டை இவங்க கோயம்பேடுலேருந்து ஆவடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திருநெல்வேலிக்கோ பட்டாபிராமுக்கோ மெட்ரோ ரயில் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. அது உடனடியாக நடந்துடுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இன் ஃபியூச்சர் மேபி ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு இல்லை 10 இயர்ஸ் கூட ஆகலாம். நிச்சயமாக இந்த ஏரியாஸில் மெட்ரோ ட்ரெயின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லாக இருப்போம். இதே மாதிரி சேனலிருந்து இன்னொரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.